தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஜேஏ அண்டு விஏஓ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 22/1 17/2 வரையும் பார்த்திங்கன்னா ஜேஏ அண்டு விஏஓ கவுன்சிலிங் நடக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா 24/2 6/3 வரையும் டைப்பிஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10/3 12/3 வரையும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜேஏ அண்டு விஏஓ கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகேங்களா? அதில் இன்றைக்கி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க நம்ம மாணவர்கள் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி முடிச்சிட்டாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேகன்சி இருக்குமா இருக்காதா அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு நைட்டு ஒரு 8 மணி அல்லது 9 மணிக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவோம். அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோவில் போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஒரு 12 டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இதே டாப் டிபார்ட்மெண்ட்னா எல்லா மாணவர்களும் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா ஒரு சீராக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. அதில் இன்றைக்கி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க, இன்றைக்கி எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு போகிறவங்களுக்கு வேகன்சி இருக்குமா அப்படின்றதே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எது எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா விஏஓ. எல்லாத்துக்கும் தெரியும். மேக்ஸிமம் விஏஓ எடுப்பாங்க. இன்னும் நல்லா தெளிவாக உள்ளவங்க என்ன எடுப்பாங்கன்னா ரெவன்யூவில் ஜேஏ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்ன சார் அதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 to 25 தான் மேக்ஸிமம் இப்போ கவுன்சிலிங் போவீங்க. அதிகப்படியானால் 20 to 25 வயசு பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாராச்சும் தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஜேஏ தான் எடுத்திருப்பாங்க. ஏன்டா இந்த ஜேஏ எடுத்திங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிற டயத்தில் பார்த்திங்கன்னா ஏன்டா இப்போ பார்த்திங்கன்னா 62 60. ஓகேங்களா? ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வருஷம் சர்வீஸ் பார்த்துடலாம். அந்த 30 வருஷம் சர்வீஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா சப் கலெக்டர் அல்லது கலெக்டர் ரேஞ்சுக்கு போயிடலாம். கலெக்டர் ரேஞ்ச் என்ன, கலெக்டரே ஆயிடலாம் இந்த இதில். ஓகேங்களா? ரெவன்யூவில் ஜே எடுத்திங்கன்னா. இதே நீங்கள் விஏ எடுத்திங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா விஏலேருந்து, அதாவது மேக்ஸிமம் விஏ எடுக்கிறவங்க கடைசி வரை விஏவாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்றவங்க அதில் எட்டு போவாங்க. இல்லை சார் எனக்கு ப்ரொமோஷனும் வேணும் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஜே எடுத்துருவாங்க. இந்த விஏலேருந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் மேப் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது விஏலேருந்து அடுத்த ப்ரொமோஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா அசிஸ்டண்ட். அதுலேருந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆயிரும். ஆனால் இதே இது நீங்கள் ஜேஏ எடுத்துகிட்டு அதுலேருந்து அசிஸ்டண்ட் போனீங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்தில் போயிடலாம். ஓகேங்களா? 5 வருஷம் மிச்சப்படுத்திடலாம். அதனால தான் மேக்ஸிமம் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா ஜேஏ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்ன ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரெவன்யூவை பொறுத்தவரை வேலைகள் அதிகமாக தான் இருக்கும். டிஸ்ட்ரிக் பொறுத்து பார்த்திங்கன்னா இது ப்ரொமோஷன் வேறுபடும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து ப்ரொமோஷன் வேறுபடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏன்டா இது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா விஓ எடுக்கலாம் அல்லது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். இன்னும் அட்வான்ஸாக போனவங்க என்ன எடுப்பாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. ஆனால் இது ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்டிங். ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க. அது அவங்ககிட்ட கேட்டால் தெரியும் என்ன விவரம்ண்டு. அதை நான் இதில் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்க அது ஒரு இதில் எடுப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஒரு சீராக போகும். ஆனால் ஸ்டேட் சீனியாரிட்டி இதோட ப்ரொமோஷன் இப்போ நான் சொல்கிற போஸ்டிங் ஃபுல்லாக ப்ரொமோஷன் மேப் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. அண்ட் போன குரூப் 4க்கு நான் போட்டிருக்கேன் ப்ரொமோஷன் மேப். அதே தான் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. இன்னும் அட்வான்ஸாக போகிறவங்க எல்எஃப் ஆடிட்
என்ன சார் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், உள்ளாட்சி நிதி தணிக்கை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரைடு. ஓகேங்களா, அமலாக்கத்துறை போகிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தணிக்கை பண்ணுறது ஃபுல்லாக அந்த எல்எஃப் ஆடிட் தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் குறிப்பிட்டதெல்லாம் இருக்குது. இதே இந்து சமய அறநிலையத்துறை எடுத்துங்கன்னா அவங்களுக்கு தனி எல்எஃப் ஆடிட், அவங்க இதிலே ஆடிட் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் தனி ஆடிட்டு. மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ் முதல்ல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போவாங்க. ஓகேங்களா, எல்எஃப் ஆடிட் தான் போடுவாங்க. அதனால் வந்து இன்னும் விவரம் தெரிஞ்சவங்க எல்எஃப் ஆடிட் போவாங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஜேஏலேருந்து அடுத்த அஸ்டண்ட் கேட்டர் பார்த்தீங்கன்னா லெவல் 12 விழுந்துடும். ஓகேங்களா, சேலரி கொஞ்சம் கூட விழுங்குங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன் வந்து ஜேஏலேருந்து அஸ்டண்ட் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கடுத்து எடுக்கிறவங்க கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மண்டல வாரியாக இருக்கும். ஓகேங்களா, மண்டல லெவலில் வந்து சீனியாரிட்டி போகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் சூப்பராக போயிட்டே இருக்கும். இதுவும் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேடி லெவல், ஜாயின்ட் டைரக்டர் லெவலில் போயிடலாம். இந்த இதெல்லாம் கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறவங்க கொஞ்சம் ஓரமாக தான் எடுப்பாங்க. எதுக்கு ரீசன், அதுவும் வேலை வந்து பீஸ்ஃபுல்லாக போகும். ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சீராக போய்கிட்டே இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இது இருக்கிறது செய்யும். ஸ்டேட் சீனியாரிட்டி, டிரான்ஸ்போர்ட்ன்றது ஸ்டேட் சீனியாரிட்டி. அதுக்கடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், இது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் மேக்ஸிமம் எடுக்கிறவங்க இந்த மேலே உள்ளதெல்லாம் இல்லைன்னா இந்த இது எடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 வயசில் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி லெவல், ஜேடி லெவலில் போயிடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் அந்த லெவலில் போயிடலாங்க. இந்த இதுவும் ஆனால் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்டிங். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் கடைசி வரையும் இருக்க முடியும். கடைசி வரையும் இல்லை, பிடிஓ லெவல் வரையும். பிடிஓக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடி கேடர் போயிடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சீனியாரிட்டி போயிடும். இதோட ப்ரொமோஷன் மேப்பு நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துங்க. ரொம்ப டீட்டெயில்டாக நான் போட்டிருப்பேன். இப்போ கூட ரீசெண்டாக நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட், இது வந்து ஒரு ஸ்டேட் சீனியாரிட்டி. ட்ரெஸரி பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பளம் போடுறது நீங்கள் தான். ஓகேங்களா, ப்ரொமோஷன் வந்து ஒரு சீராக போய் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மிங்கிள் ஆகி மாதிரி தான் இருக்கும். ஒரு சீராக போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒரு கெத்தாக இருக்கலாம். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் சம்பளம் நம்ம தான் போடுறோம். அதனால் ஒரு கெத்தாக இருக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். ப்ரொமோஷன் நல்லா இருக்கும், ஆனால் ஸ்டேட் சீனியாரிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேபர், இதெல்லாம் முடிச்சுட்டு இல்லைன்னா லேபர் எடுப்பாங்க. லேபர் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரொமோஷன் கடைசி லெவல் வரையும் போயிட்டே இருக்கும். இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். லேபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3-4 டிவிஷன் இருக்கும், பிரிவுகள் பிரிஞ்சிருக்கும். இதோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ப்ரொமோஷன் மேப் எப்படி என்ன இதுன்ட்டு. சூப்பராக இருக்கும். இன்ஸ்பெக்டர் அந்த லெவல்லாம் ரொம்ப சூப்பராக போய்கிட்டே இருக்கலாம், ஒரு கெத்தாக இருக்கலாம். இந்த இது நல்ல இது கெத்தாக இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து இதெல்லாம் இல்லைன்னா சோசியல் வெல்ஃபேர், லேடிஸ் எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும், இது நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போகும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான போஸ்டிங். ஓகேங்களா, இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஆடிட், நான் சொன்னேன் இல்லை, கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இல்லைனா ஹிந்து ரிலீஜன், இந்து சமய அறநிலைத்துறையில் ஆடிட் இருக்குது, அதை எடுப்பாங்க. ரெண்டுமே தனித்தனிங்க. ஆடிட்ன்றது தனி விங்கு, கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் தனி, கோஆப்ரேட்டிவ் ஆடிட் தனி, ரெண்டுலேயும் தனித்தனியாக போடுவாங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து இந்து சமய அறநிலைத்துறை தனி, இந்து சமய அறநிலைத்துறை ஆடிட் தனி, ரெண்டுக்குமே தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இதுதாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் சூஸ் பண்ணது 12. இதில் எது வரையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த 8 வரையும் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே போஸ்டிங் அதிகமாக இருக்குது, 8 இல்லை லேபர். ஆனால் இதில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எல்லாம் முடிஞ்சிருங்க. இந்த விஓ பார்த்தீங்கன்னா விஓலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தென் மாவட்டங்கள் முடிஞ்சிருங்க. கடலோர மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அந்த சைடு எடுத்திங்கன்னா திருவாரூர், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்கும். திருவள்ளுவர், சென்னை, விழுப்புரம், இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா விஓ மேக்ஸிமம் அப்படியே தான் கிடக்கும். அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படியே தான் கிடக்கும். ஆர்டி டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி 3 டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினால அப்படியே தான் கிடக்கும். நான் சொல்கிற மாவட்டங்கள் ஃபுல்லாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரலில் மேக்ஸிமம் அடியாக இருக்கும். ஓகேங்களா, நாளைக்கு போகிறவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்ச டிஸ்ட்ரிக்ட் இருக்குமான்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் வந்து தென் மாவட்டங்கள் முடிஞ்சிருக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்எஃப் ஆடிட் வாய்ப்புகள் அதிகம் முடிகிறதுக்கு. ஓகேங்களா, ஆமாம், வாய்ப்புகள் அதிகம். போஸ்டிங் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டேட் சீனியாரிட்டினால் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. கமர்ஷியல் டேக்ஸ் கிடக்கும். கமர்ஷியல் டேக்ஸ் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் இருக்காது. மேக்ஸிமம் சென்னையில் இருக்கிறதுக்கு மாதிரி வாய்ப்புகள் அதிகம். சென்னையில் வந்து அதிகமாக கிடக்கும். டிரான்ஸ்போர்ட்டு கிடக்கும். ஆர்டி டிபார்ட்மெண்ட் தென் மாவட்டங்கள் முடிஞ்சிடும். ட்ரெஸரி எல்லாம் கிடக்கும். நாளைக்கு போகிறவங்களுக்கு இது மற்றதெல்லாம் கிடக்கும்.
ஓகேங்களா? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி போல் இன்றைக்கி வந்து போனவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, நாளைக்கு போகிறவங்களுக்கு என்னென்ன இது எடுக்கலாம் அப்படின்ற வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.